தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை 2026க்கான இறுதி புள்ளி விவரங்களானது வெளியாகி இருக்கிறது. இணையத்தில் பதிவு செய்து கட்டணம் செலுத்திய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது 2,45,220. மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். தற்போது இந்த ஆண்டு மாணவர்களின் சேர்க்கை விகிதம் கடந்த ஆண்டை விட அதிகரித்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த ஆண்டு பொறியியல் படிப்புகள்ல சேர்வதற்கு இணைய வழியில பதிவு செய்வதற்கான கடைசி தேதிங்கிறது கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு 11 மணியோட முடிஞ்சது. இந்த நிலையில இந்த இறுதி புள்ளி விவரங்களை எல்லாம் மாணவர் சேர்க்கை செயலாளர் புருஷோத்தமன் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பல்வேறு தகவல்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இணைய வழியில் 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பதிவு செய்திருந்தாலும் கூட அவர்களில் யார் கட்டணம் செலுத்தினார்களோ அவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய தகுதியை பெறுகின்றனர். அந்த வகையில 2,45,220 மாணவர்கள் முழுமையாக கட்டணங்களை செலுத்தி இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரும் இந்த கலந்தாய்வுல பங்கேற்க தகுதியை பெறுகின்றனர். இதுல அந்த பொது பிரிவு அந்த ஜெனரல் குரூப்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா 2,42,909 மாணவர்களும், தொழிற்கல்வி பிரிவு வொகேஷனல் குரூப்ல இருந்து 2,311 மாணவர்களும் பதிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுல மாணவர்களுடைய எண்ணிக்கை 1,35,932 என்றும் மாணவிகளுடைய எண்ணிக்கை 1,09,278 என்றும் தெரிய வந்திருக்கிறது. 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த ஒரு 10 பேரும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சிபிஎஸ்இ தரப்புல இருந்து 28,693 மாணவர்களும், தமிழக அரசு பாடத்திட்டத்துல இவங்க தான் மெஜாரிட்டி, அதாவது 2,13,898 மாணவர்களும் பொறியியல் படிப்புல சேர்றதுக்கு விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. இதுல இலங்கை தமிழர்கள் அந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் 103 பேர் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பா இந்த அரசு பள்ளிகள்ல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை கண்டினியூவா படிச்சவங்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழே தனியா ரெசர்வேஷன் எல்லாம் கொடுக்கறாங்க. அந்த 50,373 மாணவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும், இவர்கள மாணவர்களுடைய எண்ணிக்கை 24,742 என்றும், மாணவிகள் எண்ணிக்கை 25,628 என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாலினத்தை சேர்ந்த 3 பேரும் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சங்கரன்.